திசையும் பந்தினைப்போம். திசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையர் மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுரதரும் உயிர் கேட்டேன். அசைவது மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமைத்தாராயும் இந்த மாநிலம் கைவிட. தெளிவுடனே அறிந்திடுதல், தெளிவுடனே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல். சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல். கண்ணீர் துளி வர உள் உருக்குகிறது. இவையாவும் நீரும் தொழிலன்றோ என மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் இறை வணக்கத்தை முன்வைத்து மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெண் ஆளுமைகள், கதை சொல்லி தோழர் பாபா செல்லதுரை, குழுவில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வழங்கி மகிழ்கிறேன். எனக்கு எப்பொழுதும் பேசுவதற்காக நீங்கள் வர வேண்டும் என்று தொலைபேசியில் யாரையும் பேசினால் அவர்களை ஒரு விஷயத்தில் எனக்கு பிடித்து போகும். நீங்க இந்த தலைப்பில் பேச வேண்டும் என்று சொல்லாமல் எந்த தலைப்பில் நீங்கள் பேச விரும்புகிறீர்களே என்று கேட்கின்றவர்களே எனக்கு பிடிக்கும். இன்றைக்கு பெரிதிலும் பெரிது கேள் என்கிற தலைப்பில் உங்களோடு சேர்ந்து சில நிமிடங்கள் சிந்திக்கலாம். எனக்கு முன்னால் பேசிய அருமை நண்பர் சகோதரர் திரு பாபா செல்லதுரை அவர்கள் சொன்ன கதைகள், உலா வந்த பாத்திரங்கள் நம்முடைய மனதிற்கு நெருக்கமாக வந்து நமக்குள் இருக்கக்கூடிய மனித தன்மையை தட்டி எழுப்பியதாக அமைந்தது. அவர் பேசிய எல்லா பேச்சையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 3 பாயிண்ட் மட்டும் விட்டுடும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, தூங்கல ஒரு மாதிரி ஏறி நில்லுங்க, ஜெயிலுக்கு ஒரு 3 நாளாவது போயிட்டு வாங்க. அங்கெல்லாம் போயிடப்படாதுங்கிறதுனாலதான் உதவி திருவிழார். மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக போங்க. யோசித்து பார்த்தேன், சொற்கள் எவ்வளவு வலிமையானது. நம்மை அடுத்த கட்டத்திற்கு சிந்திக்க வைக்கக்கூடிய சொற்கள். ஏதோ ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம், அந்த நிலையில் இருந்து நம்மை விடுவித்து வேறு நிலைக்கு நம்மை அழைத்து செல்கின்ற சொற்கள். நான் எப்பொழுதும் என்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது இந்த வார்த்தையை வாக்கு மூலமாக சொல்லி என் பேச்சை தொடங்குவது வழக்கம். திருவள்ளூரிலும் அந்த சொல்லை வாக்கு மூலமாக சொல்லிவிட்டு என் பேச்சை நான் தொடங்குகிறேன். யாருடைய உணர்வுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம் வாழ்க்கையை மாற்ற நிகழ்கிறது. என் பேராசையெல்லாம் இதோ இந்த சில நிமிடங்களில் நீங்கள் வாழ்க்கையில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு சவாலுக்கான சிக்கலுக்கான தீர்வை இந்த சிறிய உடல்களில் இருந்து வார்த்தைகளால் வந்துவிட வேண்டும் என்பதுதான். நான் கூட்டத்திற்கு பேசுவோம் இல்லை, நான் இண்டிவிஜுவலுக்கு பேசுறேன். நான் ஒவ்வொருவருக்குமாகத்தான் இந்த சிந்தனையை முன்வைக்க வந்திருக்கிறேன். பெரிதும் பெரிது கேள் என்றான் புதிய ஆத்திச்சூடியில் மகாகவி பாரதி. அப்படி எப்படி அந்த பெரிதும் பெரிது அப்படிங்கிறது என்னது? பல நேரங்களில் யாரோ ஒருவர் சிந்தித்த சிந்தனையை நாம் சிந்திப்பதன் காரணமாக நம் வாழ்க்கையை நாம் வாழாமல் அடுத்தவர்களுடைய சிந்தனைக்கான வாழ்க்கையை வாழ்ந்து தீர்த்து விடுகிறோம். சுயமான சிந்தனை வருகின்ற பொழுது சில வெளிச்சங்கள் கிடைக்கின்றன. இன்றைக்கு நான் சில அத்தகைய வெளிச்சங்களை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். உங்கள் சிந்தனை என்கின்ற வழிகட்டில் அதை வடித்துக் கொண்டு நீங்கள் அதை பின்பற்றலாம் அல்லது தடுத்து விட்டு போகலாம். நான் பல நாள் யோசிச்சு பார்த்திருக்கேன். இந்த இந்தியாவினுடைய
ஜனாதிபதி நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னா யாரு சொல்றோம்? எத்தனை பேர் இருக்காங்க? ஏங்க கலாம் சார் போய் நம்ம சீக்கிரம் எத்தனை பேர் ஏன் பிரதிபா பாட்டீல் மேடம் இல்லையா? இல்லையா? இல்லைன்றாரு. எத்தனையோ பேர் இருக்கிறோம், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இருந்தாலும் கலாம் என்கிற ஒரு விஷயத்துல நம்முடைய மனசு போய் சிக்கி அவர் அப்படி என்ன செய்து விட்டார்? எதற்காக உங்களுக்கு கலாம் பிடிக்கும்? எளிமை, நேர்மை. பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு சும்மா ஒரு இதுக்காக ஒரு மனிதரை பிடிச்சிட முடியுமா? ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்க. அவர் செய்த ஆழப்பெரிய காரியம் என்னன்னு நான் யோசிக்கிறேன். யாரேனும் ஏதேனும் ஒரு விஷயத்தில் பெரிய விஷயம் யாராவது ஒருத்தர் சாதிச்சிருந்தாங்க, அது என்னன்னு என் மூளை தேடுது. கலாம் அவர்களை நான் ரொம்ப நெருக்கமாக உணர்ந்த ஒரு வினாடியை சொல்றேன். அவர் சொல்றாரு ஒரு விஷயத்தை, அந்த நேர்மை, எளிமை. என்ன கேட்டா எங்க தாத்தா ரொம்ப நேர்மையான ஒரு எளிமையார். அதல்ல காரணம். அதையும் கடந்து மனித இயல்புகளை கடந்து ஏதோ ஒரு பெரிய பாயிண்ட் அவங்க போய் நிற்கிறாங்க. அந்த பாயிண்ட் என்ன? அதைத்தான் நான் தேடிட்டு இருக்கேன். அந்த பாயிண்ட் என்ன தெரியுமா? பாருங்க, அவர் சொல்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த டைரி குறிப்புகளை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாருடைய உதவிகளில் வரக்கூடிய வார்த்தைகளில் அர்த்தம் இருக்கிறது என்று நமக்கு அவ்வளவு சீக்கிரமாக புரியாது. புரிந்துவிட்டால் வாழ்க்கையின் போக்கு மாறும். அவர் சொல்ற small aim is a crime. ஆங்கிலத்தில் சொல்லுகிறார். தமிழ்ல என்ன அர்த்தம் தெரியுமா? சிறிய இலக்கு என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய குற்றம். சிறிய இலக்கை வைக்காதீர்கள், பெரிய இலக்கை வையுங்கள். இப்போ பெரிய இலக்குனா என்ன? மாதிரி கதை சொல்லி அறியலாமா? அறியலாமா? அவர் மேலையும் பேசுறாரு, தனியாக ஒரு கூட்டத்துக்கு வெளியிலையும் பேசுறாரு. சரி, அவர் மாதிரி ஆயிடலாமா? இல்ல என்ன மாதிரி ஆகலாமா? இல்ல மேலே உட்கார்ந்து ஆளுநர்கள், இல்ல போலீஸ்காரர், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், இவர்கள் எல்லாம் தான் பெரிய ஆட்களா? பெரிய ஆள் அப்படிங்கிறவன் யாரு? நான் ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். கலாம் அவர்களை காலம் மனதிலே சுமப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான். கல்வி சுல்தான் அவர் கேட்டார். இந்த ஒற்றை காரியத்திற்காக, அவர் செய்த அந்த நன்மைக்காக இந்த உலகம் அவரை என்னாலும் நிலையில் வைத்திருக்கும். அவர் ஒரு விஞ்ஞானிங்க. நான் ஒரு ஆசிரியர் போல, அவர் ஒரு ஆசிரியர் தான். ஆனால் ஆசிரியர் கடந்த அவர் ஒரு விஞ்ஞானி. நான் எப்படி ஆசிரியராக பேச்சாளராக இருக்கிறனோ, அவர் அப்படி ஆசிரியராக விஞ்ஞானியா இருக்கிறார். இந்த விஞ்ஞானத்தில் அவர் சாதிச்சது யூடியூப்ல போய் பாருங்க. அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க எப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, உங்க சாதனை எதுவும் சின்ன பையன் கேட்கிறான். கலாம் அந்த பதில சிலிர்த்து போனேன். சார், பெரிய மனுஷன், உன் புகழை என்னாத்திலே உயிர்ப்பு இருக்கின்ற வரைக்கும் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியிலாவது உன்னை பற்றி பேசாமல் நான் இருக்க மாட்டேன் என்று என் மனதிலே நான் முடிவு செய்த அந்த கருணத்தை நான் சொல்றேன். அவர் சொல்ற, என் வாழ்க்கையில நான் செஞ்ச பெரிய சாதனை என்ன தெரியுமா? அக்னி பிருத்திவிங்கிற அந்த ஏவுகணை எடுத்தா யூடியூப்ல போனீங்கன்னா கிடைக்கும். அக்னி பிருத்திவி அப்படின்னா ஏவுகணை எடுத்த இது உலக புகழ் பெற்றது. உலக புகழ் பெற்ற அந்த காரியத்திற்கு பின்னால என்னுடைய உழைப்பு மட்டுமல்ல, என் கூட்டத்திற்கான உழைப்பும் இருக்கு. சொல்லிட்டு சொல்ல, மற்ற நாடுகள்லாம் ஏவுகணை அனுப்புது, நம்ம இந்திய நாட்டுக்கும் அந்த நாட்டு நாடுகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றேன்னு ரொம்ப சிம்பிளா பேசுறாங்க. ரொம்ப சிம்பிளா சொன்ன கருத்தை நான் கடத்திட்டு போறேன். பெரியும் பெரிதுகேன்னு சொல்லுவாங்க. எதையும் பெருசு வாழ்க்கையில நம்ம பெரிய மனுஷன் யார் பார்த்து சொல்றோம்? யார் பார்த்து சொல்றோம்? என் பிள்ளை பெரிய மனுஷனா வரணும் நீங்க நினைக்கிறீங்கல்ல, அப்படின்னா என்னங்கிறதுக்கான விளக்கம் முடிந்தால் இந்த சிறிய சம்பவத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம்.
அவர் சொல்லி சொன்னார், இந்த ஏவுகணத்துல நான் அந்த ஏவுகணைய அந்த மெட்டலை தயாரிச்சு ஏவுகணை அனுப்பணும். உள்ள எத்தனை விண்கலங்களை வச்சு அனுப்பணும் தெரியுமா? 125. ரஷ்யாவோ அமெரிக்காவோ சைனாவோ 32, 37, 52, மேக்ஸிமம் 72 தான். இந்தியா தான் 125 வச்சு அனுப்புச்சு. பெரிய சாதனை. ஆனா எனக்கு சந்தோஷம் வரல. ஏன்னா என்னதான் அறிவியல் கண்டுபிடிப்பினாலும் அழிவு தானே. ஒரு பேச்சு காலத்தை ஜெயிக்கிற பேச்சு அழிவு தானே. ஒரு நாள் என்ன பண்ணா, நான் இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த சாயங்கத்துல என் ஃப்ரெண்டு வந்தான். அவன் பேர் பிரகாஷ் பிரபாகர், ஒரு பீரியட் தான் வருது. அவன் வந்தா அங்கே என்ன கூட்டிட்டு வா அதெல்லாம் ஒரு இடத்துக்கு போகலான்னு சொன்னான். அவன் வார்த்தையே இருக்கு, நீங்க போங்க, எல்லாத்தையும் அவன் வார்த்தை மாறவே மாட்டாது. அதே மாதிரி சொல்லிட்டு வர வா கூட்டிட்டு போறான். எங்க கூட்டிட்டு போறான் தெரியுமா? ஒரு போலியோ ஹோம் கூட்டிட்டு போறேன். அங்க 12, 13 வயசு பிள்ளைங்க காலில் வந்து பெரிய ஒரு ஷூவை மாட்டிட்டு காலை தூக்கி தூக்கி நடந்து இருந்தாங்க. கலாம் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறத இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய அப்படின்னு சொன்னா, நான் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தேன், யோசிச்சேன். ஷூ இருக்குல்லப்பா, நீங்க எல்லாம் போட்டுருக்கீங்க ஷூ, அது எவ்வளவு லைட் வெயிட்டா இருக்கோ அவ்வளவு வேலை. சரியா சொல்லுங்க, எவ்வளவு லைட் வெயிட்டோ அவ்வளவு வேலை. ரொம்ப வெயிட்டா நீங்க 100 கிராம் போட முடியாது. மினிமம் ஒரு 200 வரைக்கும் போடலாம், மேக்ஸிமம் 250 போகும், அவ்வளவுதான். அது மேல நடக்க முடியாது, காலில் தூக்க முடியாது. அந்த ஷூஸ ராணுவ ஷூ மாதிரி ஆயிடும். அந்த குழந்தைகளுக்கு கால் வராது. ஆனா அந்த ஷூவுடைய வெயிட் எவ்வளவு தெரியுமா? 3 கிலோ. இடுப்பு எலும்புல வலு கிடையாது, தொடை எலும்புல வலு கிடையாது. ஆனா அதை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு தூக்கி தூக்கி வச்சுட்டு நடக்கும். நான் லெபார்டரியில போய் உட்காந்து யோசிச்சேன். எல்லாரும் 37 விண்கலங்களை வச்சு அனுப்புறா, நான் மட்டும் 125 அனுப்புறேன்னா என்ன அர்த்தம்? ஒரு பெட்டி வாங்குறோம், 30 கிலோ தான் அலோடு. பெட்டியே 8 கிலோ இருக்கும். பெட்டி 2 கிலோ இருந்துச்சுன்னா உள்ள நிறைய வைக்கலாம்ல. அந்த மெட்டலை தான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, லைட் மெட்டல். ஏவுகணைக்கு பயன்படுத்திய அந்த மெட்டலை வச்சு இந்த போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு 300 கிராமில் நான் கேரிபர் ஷூ செய்து முடித்தேன். என் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. அதுதான் கலாம்.